சாரிங்க சார். இப்போ அதெல்லாம் விடுங்க சார். எங்கள் அக்காளுக்கு அவர் பண்ணுறாரோ இல்லையோங்க, அவருக்கு நான் ஏதாவது பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேனுங்க. ஒரே ஒரு தடவை அவரை வந்து என்னை மீட் பண்ண சொல்லுங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டு போட்டு நான் பாட்டுக்கு போனால் நான்லாம் என்னங்க சார் மனுஷன்? சத்தியமாக சொல்கிறேனுங்க, என்னோட ஆத்ம திருப்திக்காக சுயநலமாக தானுங்க சொல்கிறேன். முத்து சிற்பியோட பிரச்சனையை நான் முடிச்சு தரணுங்க. സാറേ, ഈ മരങ്ങൾ മാത്രം വെച്ച് പിടിപ്പിച്ചാൽ മഴ പെയ്യോ? അതിന് നിങ്ങളെ പോലുള്ള നല്ല മനുഷ്യരും വേണമെന്നേ. விட்னஸ்ஸு கிருஷ்ணகுமார்னு ஒருத்தன் ஃபோட்டோ அனுப்பிச்சிருக்கிறேன். அவனை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும். திருப்பூர்காரன். சார், இந்த ஃபோட்டோ பாருங்க. உடனே ஃபோன் பண்ணி முத்து எங்கே இருக்கான்னு கேளு. என்ன ஊரு பீமா அது? அந்த மகபாய் கல்லோட கல்லா நின்று வெக்கம் இல்லாம வேடிக்கை தானே பார்த்துட்டு இருக்கா. நாங்க 2 பேரும் செத்து தவசமாயாச்சு. ஊர்ல இருக்கவெல்லாம் செல்போன்ல கேலி பண்ணி போடுறா. ஏன்னு கேட்டா அடிச்சு தொங்க விடுறா. இப்ப மறுபடியும் ஒருத்த கிட்னி வேணும்னு வந்து நிக்கிறா. என்ன கேட்டாவ? ஒரு ரேஷன் கார்டு எடுத்து கொடு, ஆசிரமத்தில் ஒட்டணும்னு கேட்டா. இப்போ அதை கூட அழிச்சிட்டானுங்களே. என்னை நம்பி வந்து அவளும் நாதியத்தில் வந்து நிற்கிறா. வேலையா? நான் சாக போறேயா? காலையில இருந்து பட்னியா கிடக்க, ஒரு வாய் சாப்பிட்டு சாவு. நான் கேட்கல. சாக போறவனுக்கு எதுக்கு நீ சாப்பாடு? சாப்பிட்டு செத்தா தேசிய கொடியை வச்சு போத்த போறாங்களா? சரி போய் சாவு. சாவு போறாரு. என்ன நான் மட்டும் இங்க வாழ போறேனாக்கும்? இங்க பாரு, நீ கீழே போறதுக்குள்ள என் போனத்து மேலதான் வந்து உழுவ. வாயா போ. முத்து, நான் சொல்றது கேளு. நாக்கா சார், உங்க மேல மட்டும்தான் இப்ப நான் மரியாதை வச்சிருக்கேன். என்ன தடுக்காதீங்க சார். அந்த திருப்பூர் பனியன் கம்பெனிக்காரன் உன்னை பார்க்கணுங்கிறான். உன் பிரச்சனையெல்லாம் தீர்க்கிறேன்னு சொல்றாயா? ஒரு தடவை அவனை வந்து பாரு. நீயும் விட போயிட்டியா? நான் செத்தா என் உடம்பு கூட உங்களுக்கு கிடைக்காதியா? முத்து, நான் சொல்றத கேளு. பிராடு, உன்னை போய் நம்பினேன் பாரு. எவ்வளோ காசு வாங்கினா? இனிமேல் யாரும் என்ன ஏமாத்த முடியாது பாரு. உன்னை யாரும் என்ன ஏமாத்த முடியாது. யாரும் ஏமாத்த முடியாது. நீ ஏமாத்த வந்துட்டியா? நான் யார்கிட்ட ஏமாற மாட்டேன் பாரு. யாரும் ஏமாத்த முடியாது. ஐயோ, ரத்தம். யாருக்காக துடிக்கிறோமோ அவங்களே நம்மளை அடிக்கிறது எனக்கு ஒன்றும் புதுசு இல்லை. ஊடகங்கிற பேரில் நாட்டாம பண்ணிக்கிட்டு சில காக்கா நரியெல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கிற ஊரில் நான் சிங்கம். அணில் முயல் எலிக்கெல்லாம் அடிபட்ட கர்ஜிக்கிற சிங்கம். என்னையே சந்தேகப்பட்டல்ல? உங்ககிட்ட கிட்னி கேட்டு வந்திருக்கிறது அந்த திருப்பூர் பனியன் கம்பெனிக்காரனுக்காக இல்லை. யாருக்காக தெரியுமா? இந்தியாவுடைய சென்ட்ரல் மினிஸ்டர் சுஜாதா மோகனுக்காக. அமைச்சர் சுஜாதா மோகனின் உடல்நிலை பற்றி பல்வேறு வதந்திகள் பரவி வந்த நிலையில் இன்று அயன் லேடி ஆல்வேஸ் அயன் லேடி என்ற ஹேஷ்டாகுடன் சூரிய நமஸ்காரம் செய்து அவர் வெளியிட்ட வீடியோ வைரலானது. இந்த வீடியோவை பல்வேறு பிரபலங்கள் தங்களுடைய
உன்னை இப்படி காலில் போட்டு மிதிச்சு வச்சிருக்கிற அந்த கவுன்சிலர் இருக்கிற கட்சியோட பெருந்தலை துறை அமைச்சர் சுஜாதா மோகன். இந்த ஒன்மேன் பட்டாலியன்ட்ட 100 மோப்ப நாய்கள் இருக்கு. எங்கிட்டே வா. இங்க பாரு முத்து, நாம பட்ட அடிக்கலாம் ஒரு ஜட்ஜ்மெண்டே வந்திருக்கு. விட்டுறாத. मैम डिनर 200 ml porridge. शांत शांत பசிக்குது நித்யா, இப்பெல்லாம் ரொம்ப ரொம்ப பசிக்குது. நான் வாழணும் நித்யா. போர்ல எத்தனை சிப்பாய்ங்க செத்தாங்கன்னு இங்க முக்கியம் இல்லை. அரசன் ஜெயிச்சானா தோத்தானாங்கிறது தான் இங்க வரலாறு. என்னமோ சொன்னீங்களே இங்கிலீஷில். ஜட்ஜ்மெண்ட்.